இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் ஃபாரின்ல இருந்து நீங்க எதுக்கு வர சொன்னீங்க? கம்பெனில அவரை ஒரு ஆளா ஆக்கணும், பிசினஸ்ல உங்களுக்கு அடுத்து அவரை உருவாக்கணும்னு தானே. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சாதாரண எம்ப்ளாயியா கம்பெனில வச்சிருந்தா அவரு எப்படிமா அந்த பொசிஷனுக்கு வருவாரு? தமிழ், சிபிஐ நான் இங்க எதுக்கு வச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதில்ல? புரியுதுமா, ஆனா அது பத்தாது. அவருக்கு ஹை அத்தாரிட்டி கொடுங்க. அப்பதான் அவர் மேல ஆபீஸ்லயும் ஒரு மரியாதை வரும், கொஞ்சம் பயமும் இருக்கும். ப்ளீஸ் ஜனாமா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இல்லனா இந்த பிரச்சனை பெருசா வளர்ந்துகிட்டே தான் போகும். அது உங்களுக்கும் நல்லதில்ல, இந்த கம்பெனிக்கும் நல்லதில்ல, இங்க எம்ப்ளாயியா இருக்கிற எனக்கும் நல்லதில்ல ஜனாமா. எல்லாத்தையும் சேர்த்து யோசிங்க ப்ளீஸ் ஜனாமா. என்ன என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? மேடம், நாங்க இத உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்டா தான் மேடம் சொன்னோம். உங்களுக்கு ஆர்டர் போற அளவுக்கு நாங்க ஒன்னும் பெரிய ஆளுங்க இல்ல மேடம். நீங்க அதுக்காக இவ்வளவு கோவப்பட்டு பேசினது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா தான் மேடம் இருக்கு. நாங்க எதுவும் தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க மேடம். அதுக்காக எங்களுக்கும் கம்பெனிக்கு இருக்கிற உறவை வேணான்னு முறிச்சிடாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி கேட்டதுனால இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே மேடம். ஆமா, ஆனா எங்க டீடை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. நான் எடுத்திருக்க இந்த முடிவுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும். ஓகே மேடம். ஓகே மேடம். கோயில் மாடு மாதிரி தலையாட்டுறானுங்க பாரு. போச்சு, எல்லாம் போச்சு. பொறுமையா யோசிச்சு பார்த்ததுல நீங்க சொல்றது ஒரு வகையில எனக்கு சரின்னு படுது. அதனால நான் சிபிக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா சிபி இந்த கம்பெனில எனக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்க மாட்டான். தமிழுக்கு அடுத்த பொசிஷன்ல தான் இருப்பான். என்னத்த பேசுறீங்க? உங்களுக்கு அடுத்து தமிழ் மாமா, அமைதியா இருங்க. இதுதான் என் முடிவு. எனி அப்ஜெக்ஷன்? சிபி, எனக்கு ஓகே ஜானு. அவ்வளவுதான். மீட்டிங் இஸ் ஓவர். ப்ளீஸ்.